வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் எலக்ட்ரிக் கெட்டில் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் கெட்டிலோட ரிவ்யூ, அதோட ப்ரைஸ், அது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த எலக்ட்ரிக் கெட்டிலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் கெட்டில் நம்ம நார்மல் பாத்திரம் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதோட பாட்டமில் தண்ணி படாமல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அதில் தான் அந்த கரண்ட் பாஸ் ஆகிற அந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ அதில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரண்ட்டு ஷாக்கு இது வர்றதுக்கு, அப்புறம் சீக்கிரம் அந்த கெட்டில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா நான் சொல்கிறேன். இதுபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம தண்ணி படாமல் பாதுகாத்துடலாம். இந்த கெட்டிலில் பார்த்திங்கன்னா பெருசாக வேறு ஒரு அழுக்கு அப்படி பிடிக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை. இதில் இந்த தண்ணி பட்ட அந்த ஒரு ட்ராப்லாம் பட்டும்போது காஞ்சோன்னா ஒரு பார்க்கும்போது ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இதில் இந்த பின்னாடி பாட்டமில் அந்த கரண்ட் கனெக்ஷன் வர்ற அந்த பாயிண்ட் இருக்கும். அதில் தண்ணி படாமல் நம்ம தடுக்கிறதுக்காக ஒரு சூப்பர் ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம வாட்டர் பாட்டில், மினரல் வாட்டர் பாட்டில் வாங்குறப்ப அந்த மூடி இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து வச்சோம்னா போதும். அது கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. அதை எடுத்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ ரொம்ப அமுத்தி விட்டுற வேண்டாம். மேலாப்பில் அப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா ஈஸியாக கலட்டுற மாதிரி. நீங்கள் கலட்டி பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படி இல்லை ரொம்ப கலட்ட வட்டலைன்னா லைட்டாக ஒரு சின்ன பின்னு மாதிரி வச்சுட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சோப் ஆயில் நம்ம ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு உள்ளேயும் நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு நம்ம கவுத்தி கழுவக்கூடாது. அதாவது பாட்டமில் நம்ம சோப்பு போடணும் அவசியம் இல்லை. அதனால் நம்ம சுற்றி ஸ்ட்ரைட்டாகவே கெட்டில் வச்சுட்டு நம்ம சுற்றி சோப்பு போட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம தண்ணி கழுவும் போதும் ஸ்ட்ரைட்டாகவே அந்த கெட்டில் நேர பிடிச்சிட்டே நம்ம பைப்பில் தண்ணி விட்டு கழுவலாம். அதை விட்டுட்டு நம்ம தலைகீழ கவுத்தினோம்னா தான் அதுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கழுவாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வச்சு கழுவிட்டு நல்லா கழுவுன உடனே நல்ல ஒரு கிளாத்து, ட்ரையான காட்டன் கிளாத் வச்சுட்டு நம்ம தொடச்சிடலாம் சுத்தமாக. நீங்கள் இப்போ கவனிச்சிங்கனாலே தெரியும், கீழே நல்லா தண்ணி தெரிச்சிருக்கும் நிறையா. என்ன தான் நம்ம கவுத்தி கழுவாட்டியும் அதில் கீழே பார்த்திங்கன்னா தண்ணி ட்ராப்ஸ் தெரிச்சிருக்கும். ஸோ அதுக்காகத்தான் அந்த ட்ராப்ஸ் கூட உள்ளே போகாமல் இருக்கக்காகத்தான் நம்ம அந்த கேப்பு போட்டுக்கிறோம். இப்போ அந்த நம்ம கழுவி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரை கிளாத்து, காட்டன் வச்சு நம்ம நல்லா சுத்தமாக தொடச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ட்ராப்ஸ் தண்ணி தெரிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் 1-2 ட்ராப் நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டுனா நம்மளுக்கு டக்குன்னு நம்ம உடனே வச்சோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் கெட்டில் உடனே கரண்ட்டில் வச்சு நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறோம்னா எல்லா டைமும் இதுவாக நடக்கும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் ஏதாவது விபரீதம் நடக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிவிடுங்க. ஏன்னா இது கரண்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னால இந்த அளவு நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது நம்ம நல்லது. இப்போ அந்த மூடியை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அந்த உள்ளே பாயிண்ட்டுக்குள்ளே எந்த தண்ணியும் போகலை. ஸோ நல்லா ஒரு கிளாத் வச்சு நம்ம நல்லா தொடச்சிட்டு லைட்டாக அந்த காய வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் டெய்லி கழுவணும்னு இல்லைங்க. டெய்லி நம்ம இதில் ஒன்லி தண்ணி மட்டும்தான் கொதிக்க வைக்க போகிறோம். வேறு எந்த விதமான ஒரு சமைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு 3 days ஒன்ஸு, அதாவது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம கவுத்தி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மூடியை நீங்கள் எடுத்து ஒரே ஒரு மூடி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இது அந்த கெட்டில் வைக்கிற பாட்டம். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம தண்ணிக்குள்ளே விட்டு கழுவணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பின்னாடி வயர் வருது, மேலே அந்த கரண்ட்டு பாஸ் ஆகிற அந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ம இதை தண்ணியில் காமிச்சு கழுவ வேண்டாம். ஸோ நல்ல ஒரு ஈரமான துணி, நல்லா காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம சுற்றி வர அந்த தொடச்சிட்டு தூசி இல்லாமல் தொடச்சிருந்தா போதும். இதில் ரொம்ப மேக்ஸிமம் அழுக்கு தண்ணி அந்த இது நம்ம ஏதாவது அடுப்படியில் வச்சுருக்கனால தெரிச்சிருந்தா தான் உண்டு ஒழிய இதுலேயும் வேறு எந்த அழுக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை.
அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணாத சமயத்தில் அந்த ப்ளக்கை வந்து பாயிண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து தள்ளி வச்சுறது நல்லது. சிலர் வந்து அந்த பாயிண்டரில் வந்து ப்ளக்கை மாட்டி சுவிட்சு கூட சில சமயம் ஆனில் இருக்கும். அப்படிலாம் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது கரண்ட்டு ரிலேட்டட் ஒரு திங்ஸ்னால நம்ம அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.